சுரேகா சார், நல்லா இருக்கேன் சார். இப்போது நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம் இல்லையா? ஸோ அது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு. நான் அந்த மதுரையெல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து சார் இப்போ கமெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, எங்கள் பேர் வேறு சொல்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி கமெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக வேறு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், வர ஆரம்பிச்சு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. என்ன வேணும் இல்லை உங்களுக்கு எதாவது டாபிக் பேசணும்னா கொடுத்தீங்கன்னா அதே இடத்துலேருந்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்த டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம. ஸோ என்ன டாபிக் பேசலாம்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? ஃபோர்ப்ஸ்னு ஒரு மேகசின் இருக்குல்ல, அதில் வந்து யூஎஸில் வந்து ஃபார்ச்சூன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே வந்து நம்ம ஃபோர்ப்ஸ் மேகசின் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஃபோர்ப்ஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து சில தமிழர்கள் இருக்காங்க, சில முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அதுங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸோட இதில் வந்து 60th பிளேஸில் வந்து டிஎஸ் கல்யாணராமன் ஆஃப் கல்யாண் ஜுவல்லர்ஸ். அவங்க வந்து திருச்சூரில் ரொம்ப நார்மலாக 1993 ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்றைக்கி 72,000 கோடி ரூபாய் கம்பெனியாக வந்து மாதிரி நிற்கிறாங்க. அவங்களோட ஜேர்னியை ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. கோல்டு மார்க்கெட் எப்படி டெவலப் ஆச்சு, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. 1998 வந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் சமயத்தில் 4000 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் கோயம்புத்தூரில் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக ஜேர்னி இதாகி இன்றைக்கி வந்து 303 ஸ்டோரோட இன்றைக்கி ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறி நிற்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கோல்டு ஜுவல்லரி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இவங்கள விட பெரிய ஆள் வந்து இவங்க மலபார் கோல்டன் டைமண்ட். அவங்கள்ட்ட வந்து 500+ பிரான்ச்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து ஜிஆர்டி இருக்குது, அது ஒரு 280+ பிரான்ச்சஸ் இருக்குது. பட் இவங்களோட ஏன் வந்து இவங்களோட க்ரோத் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வந்தாங்க அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட டேர்ன் ஓவர் ப்ராஃபிட்டு அதெல்லாம் மீறி இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். அதாவது பிலீவ் இன் த பெஸ்ட்டுன்னு ஒரு சொல்லுவாங்க பிராண்டிங்கில். என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேட் வைடாக ஒரு பெரிய செலிப்ரிட்டியை அவங்க வந்து, அதாவது டாப் நம்பர் 1 செலிப்ரிட்டியை தூக்கிட்டு வந்து இதுவும் ஆக்குனாங்க. ஒரு முக்கியமான செலிப்ரிட்டியை வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனாங்க. கல்யாண் ஜுவல்லரிக்கு வந்து ஆக்சுவலாக பிராண்ட் அம்பாசிடர் அமிதாப் பச்சன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து பிரபு தமிழ்நாட்டில் இருந்தார். அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒருத்தரை டிஃப்ரெண்ட்டாக வச்சு அவங்க எல்லாத்தையும் ஆல் டுகெதர் பண்ணி ஒரு ஆடு பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்குனாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக கோல்டை பொறுத்த வரைக்கும் பெண்களோட ஒரு நகை தான். ஆமாம், இவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன பண்ணுறாரு, மேலே வந்து அதுக்கு வந்து ஒரு இதாக உருவாக்குறாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஆச்சரியம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன் மக்கள் வந்து ஏன் பெண்ணை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக பார்க்காம ஆணை பார்க்க வச்சது வந்து நான் வந்து ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இன்றைக்கி வந்து டிஎஸ் கல்யாணராமன் அவர் கிட்டத்தட்ட 70களில் இருக்கார். அவர் 51 வயதில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஷாக்லேருந்து அந்த 98க்கு அப்புறம் ஆரம்பித்த ஜேர்னி வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து பப்ளிக் ஷேரில் இருக்காங்க. அதுவும் வந்து பயங்கர நல்ல ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நிறையா கோல்டு வாலட்டிலிட்டியும் காம்படிஷன் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அவருடைய ஜேர்னி வந்து ரொம்ப நல்ல உண்மையாகவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நான் இந்தியாவில் பல்வேறு தொழிலதிபர்கள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வளர்ச்சியை இந்த பார்க்குறோங்கிறது இருக்குது. கோல்டு மார்க்கெட்லேயும் ஒரு பெரிய ஹெட்டாக நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிஎஸ் கல்யாணராமன் பற்றி பேசுனீங்க, அதாவது கேரளத்துக்காரர். நான் வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒருத்தர் வந்து அந்த ஃபோர்ப்ஸ் 100 லிஸ்ட்டில் வந்து 83வது இடத்துல. இது வந்து இந்த ஃபோர்ப்ஸ் 100 லிஸ்ட்டில் வந்து என்னென்னா, இது டேர்ன் ஓவர் பேஸ்ட் கிடையாது, வெல்த் எவ்வளோ இருக்குது, நெட் வெல்த் எவ்வளோ இருக்குன்றது தான் கான்செப்ட்டு. எவ்ரி இயர் வந்து அவங்க இந்தியா ரிச்சஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோர்ப்ஸ் வேர்ல்டு வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் பண்ணுவாங்க, ஏஷியான்னு பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் வரும்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார், அது நம்ம பெருமையாக பேசி ஆகணும். அது வந்து நம்ம திரு கலாநிதி மாறன், சன் நெட்வொர்க்கு. அதாவது இப்போ $3.8 பில்லியன் அவரோட நெட்வொர்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ வெல்த்து, அவரோட எவ்வளோ வெல்த் வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி இப்போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம எல்லோரும் இப்போ எப்போவுமே வந்து லிஸ்ட்டு வரும்போது நம்ம இந்தியாவில் பார்ப்போம், அப்புறம் வந்து வாரன் புஃபேலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அதை கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம பெருமையாக பேச வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த விஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1990s வந்து ஒரு சேட்டலைட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்ற விஷன் இருக்குது. அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் கூட ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு கார்பரேட்டைஸ் ஆக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறன்றதை நான் நினைக்கிறேன். என்றைக்குமே வந்து நான் பார்த்தது வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இப்போ என்னன்னா, சன் நெட்வொர்க் வந்து என்றைக்குமே வந்து பொலிட்டிக்கல் பயஸ்னஸ் இல்லாத ஒரு சேனல்ன்றது மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. ஆமாம், அந்த
விஷன் வந்து தொழிலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த க்ரோத்தை பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து ஒரு விஷன் வந்து எடுத்து அது வந்து அந்த விஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இன்றைக்கும் நம்பர் 1 சேனலாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் பார்க்குறது வந்து திங்கிங் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது 1990s வந்து எல்லாருமே இந்த ரேடியோவில் இப்போ பார்த்துட்ருப்போம். டிடி பொதிகை சேனலில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலத்துலலாம் வந்து சேட்டலைட் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. என்ன பண்ணுவோம்னா கேசட் பண்ணி அந்த கேசட் வந்து சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. கேபிள் டிவியில் தான். ஆமாம், கேபிள் டிவியில் இருக்கும்போது அது வந்து என்னது தமிழ் மாலைன்னு சன் டிவின்னு தமிழ் மாலை பூமாலைன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பூமாலை மாலை நேரத்தில் வந்ததுனால சன் டிவியோட தமிழ் மாலைன்னு மாற்றினாங்க. ஆமாம். ஸோ அந்த பூமாலைன்னு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அவர் வந்து கேசட் இங்கேருந்து அனுப்பிச்சு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி இன்றைக்கி வந்து சன் நெக்ஸ்ட் ஆப் வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான 3 காரணம் வந்து ஃபோக்கஸிங் வந்து கான்டென்ட். அவர் அப்போயே வந்து இன்னோவேட்டிவான கான்டென்ட். இப்போ நம்ம ஒளியும் தவிர எதுவுமே இருக்காது. அப்போ ஒளியும் பார்ப்போம், அப்புறம் ஒரு படம் பார்ப்போம் சண்டே. இதை வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எல்லாரையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து மத்தியானத்துலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 24 hours சேனலாக மாற்றினாங்க. ஸோ அதோடைய பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்லாம் கஷ்டப்பட்டுருக்க காலத்தில் இல்லை மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணது ஒன்று. 2 வந்து கார்பரேட்டைஸ் ஆக்குனது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து காக்லமினேட் ஆகிடார், ஒரு பெரிய நிறைய நிறுவனங்களாக மாற்றிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சும் அவரே தான் கொண்டு வந்தார். கேயூ பேண்டில் டிஷ் ஆண்டனா சன் டைரக்ட்னு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஸ்பைஸ் ஜெட்டில் ஓன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அப்புறம் சன்ரைசர்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி பெரிய அது சன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான அதேமாதிரி ரீஜனல் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையும் சேனல் இருக்கு. கரெக்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சன் நெட்வொர்க்கை உருவாக்கி அதை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலே வந்து நம்பர் 1 தமிழ் சேனல்னா சன் டிவி தான். ஸோ அதில் எந்த ஒரு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 சேனல்னா சன் டிவி தான் சொல்லுவீங்க. முக்கியமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த பிராண்ட் நேம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து இப்போ ஒரு காப்பியரை போயிட்டு ஜெராக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஜெராக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி பேர். எல்லாம் போய் ஜெராக்ஸ் எடுத்துருவோம். இப்போ நம்ம தான் சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஒரு அதாவது நிறைய ஸ்டாட்லைட் வரதுக்கு முன்னாடியோ ஓடிடி வரதுக்கு முன்னாடி சொல்கிறது வந்து கேபிள் டிவி இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. சன் டிவி உங்ககிட்ட சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு உருவாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டு பார்க்கும்போது இந்தியா லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வரும்போது அது ஒரு பெருமையான விஷயம்ன்றது. அவருக்கு 59 years ஆகுது. அந்த விஷயம் வந்து இப்போ வந்து அவங்க பொண்ணும் வந்து நெக்ஸ்ட் லெகசியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சன் லைஃப்னு ஒரு சேனல் அந்த மாதிரி புது புது விஷயங்கள் போட்டு இப்போ ஆப்பையும் சன் நெக்ஸ்ட்டும் நல்ல ஆப் பண்ணி, அதாவது தியேட்டர் போய் படம் பார்க்குறதுன்றதை வந்து வீட்டிலே வந்து இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு சொல்லி வீட்டில் வந்து படம் பார்க்க வச்சு இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் வந்து ஒரு பெஸ்ட்டு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் வந்து இந்தியா லெவலில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். இப்போ சிவநாடர் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து இன்னும் நம்ம சிவநாடர் வந்து அப்போயே வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ் எக்கானமியில் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே லிஸ்ட்டில் கேபிஆர் மில்ஸ் இருக்காங்க. நம்ம அதை அடுத்த எபிசோடில் பேசுவோம். நிறைய நிகழ்வுகள் இந்த நடந்துகிட்ருக்கு பிஸ்னஸில். ரொம்ப இன்னோவேட்டிவாக அப்போ இவ்வளோ ஆச்சரியமாக யோசிச்சாங்களான்னு பார்த்தது என்னென்னா, லாக்டவுன் பீரியடில் இந்த லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ ஆகுதுல்ல, அந்த நேரத்தில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு பிளான் பண்ணுறாங்க எஃப்எம்சிஜியில். லாக்டவுன் முடியும் போது இவங்களுக்கு நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ ஆகுது, ப்ராடக்ட்லாம் கிடைக்கல அப்படின்னு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் வந்து இவங்கள்ட்ட வந்து 27 மேஜர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதை ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கொஞ்சமாக சப்ளை பண்ணுற மாதிரி இதை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லேருந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கினா என்னன்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து நட்சத்திரான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நானோ ஃபேக்ட்ரிஸை உருவாக்குறாங்க. அதாவது சின்ன ஃபேக்ட்ரி கொஞ்சமாக அந்த ஏரியாக்குள்ளே சப்ளையை மட்டும் அது பார்த்துக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து டீசென்ட்ரலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு நிறுவனம் வந்து மொத்தமாக என்கிட்ட வந்து குஜராத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கேருந்து எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லும்பொழுது அதை மெதுவாக டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி சென்னையிலேயே ஒரு ஃபேக்ட்ரி போட்டு சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் சப்ளை பண்ணும்போது லாஜிஸ்டிக்ஸ் குறையும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், இவங்களோட குவான்டிட்டி கொடுக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறது வந்து இது வந்து டீசென்ட்ரலைசேஷன் நிறையா நிறுவனங்கள் பண்ணியிருக்கு. டாட்டா வந்து பண்ணியிருக்காங்க. டாட்டா வந்து வேறு நாட்டில் கொண்டு போய் ஸ்டீல் பிளான்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹுண்டே வந்து இங்கே வந்து கார் பிளான்ட் போடுற மாதிரி, ஆப்பிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி, இதெல்லாமே டீசென்ட்ரலைசேஷனோட ஒரு வெர்ஷன் தான். ஆனால் இது எஃப்எம்சிஜியில் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. அதை வந்து ஹெச்பி இவங்க வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணி அதுக்கு நட்சத்திரா ப்ராஜெக்ட்னு வச்சு 50 நானோ ஃபேக்ட்ரிஸ் உருவாக்கிட்டாங்க. இப்போ அதை வந்து சக்ஸஸும் பண்ணிட்டாங்க.
காஸ்மெட்டிக்ஸில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுட் ஐட்டத்துலேயும் அதில் அப்ளை பண்ண போகிறாங்க. இது ஒரு நல்ல நகர்வாக நான் பார்க்குறேன். கரெக்ட். ஏன்னா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 1000+ ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணாலே அவங்க வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் ப்ராப்ளம் வச்சுக்கலாம், அந்த பேட்சில் கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ப்ராடக்ட் செஞ்சுருப்பாங்க, 5000 10,000 ப்ராடக்ட் செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்த்தா 1000 ஒரு பேட்ச். அப்போ ஒரு பேட்சில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேட்சில் என்ன இஷ்யூவோ அதை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சு. அது இல்லாமல் அங்கே வந்து லோக்கல் பீப்புளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எஸ்பெஷலி Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் போகும்போது இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக. ஃபார் எக்ஸாம்பிள் தர்மபுரியில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஓசூர் ஃபேக்ட்ரிலேருந்து வந்திருக்குன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த லாஜிஸ்டிக்கல் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நகர்வாக பார்க்குறேன். இது டீசென்ட்ரலைசேஷன் இப்போ எனர்ஜி செக்டர்லேயும் வரப்போகுது. என்ஆர்ஜி அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எனர்ஜியை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா இது பண்ணுறாங்க. அதாவது உங்கள் தெருவில் நீங்கள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ இதுவும் நானோ ஃபேக்ட்ரிஸையும் பார்க்குறேன். நல்ல ஐடியாவாக தான் படுது. கரெக்டு. இதில் முக்கியமாக வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய கார்ப்பரேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு சோஷியல் இம்பேக்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிஷியேட்டிவ்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு புது கான்செப்ட் தான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே சிஎஸ்ஆர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூ, சிஎஸ்வின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் புதுசாக உருவாகிருக்கு. இது யார் பண்ணாங்கன்னா மைக்கேல் போர்ட்டர்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர், எல்லாருமே ஃபேமஸான ஒரு அவர். அதே மாதிரி அவரும் மார்க் அராமர்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன டிஃப்ரென்ஸ் இந்த கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பீப்புளால் தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். வெல்த் கிரியேட் பண்ணாதான் சஸ்டைனபிளாக நீங்கள் வந்து ஃபிலாந்த்ரஃபி பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம அசீம் பிரேம்ஜி பற்றி பேசுகிறோம். அசீம் பிரேம்ஜி வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணாருன்னு பேசுகிறோம். அதே சமயத்தில் அவர் வந்து நிறைய ஃபிலாந்த்ரஃபி ஆக்டிவிட்டி பண்ணுறாரு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பிஸ்னஸ் மூலியமாகவே சோஷியலில் இம்பேக்ட் பண்ணலான்றது காரணம் தான் இந்த கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூன்ற ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களோட சர்வீஸோ வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் சிச்சுவேஷனை வந்து சால்வ் பண்ணிச்சுன்னா அது வந்து கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூ. நீங்கள் ஒரு வெல்த் இப்போ வந்து சிஎஸ்ஆர்ன்னு என்னதுன்னா, ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் பண்ணணுன்றது இருக்குது. தெர் இஸ் நோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். அதில் வந்து பெரிய ப்ரெஷர் கிடையாது. அது வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கும் ரிலேட்டட் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ப்ராஃபிட் வந்து அதுலேருந்து 2% பண்ணணும்னு இருக்குது. அது வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். பட் கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூன்னா என்ன மீனிங்னா, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில், நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டில் ஒருத்தருடைய சோஷியல் எக்கனாமிக் வேல்யூ வந்து உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிச்சுன்னா, அவங்க இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அது கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூ. அதாவது நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டை வந்து இதை ரெடியூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. இப்போ அரவிந்த் ஐ கேர் எடுத்துக்கோங்க. அரவிந்த் ஐ கேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஃப்ரீ வேனை வந்து ஊருக்கே அமுச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டில் வந்து கண்ணாடி கொடுக்குறாங்க. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, பெர்சனல் வெண்டேட்டாவே இருக்காது. எக்ஸாக்ட்லி. வந்து இது வச்சு இதுலேருந்து ஒரு அடிஷ்னல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் டெலிவர் பண்ணுறீங்க, பிஸ்னஸும் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. என்ன வேல்யூனா, இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் 10 ரூபாய்க்கு அஃபோர்ட் பண்ணும்போது அது அந்த ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இல்லை வந்து டவுன் ரோடில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நெஸ்லே இருக்கு இல்லையா, நெஸ்லே வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து இந்த கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூன்ற கான்செப்டை மைக்கேல் போர்ட்டரையும் மார்க் அராமரையும் வச்சு அவங்களே வச்சே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி பண்ணாங்க. அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணால் நியூட்ரிஷன் வாட்டர் பொல்யூஷனில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. நியூட்ரிஷனில் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து விட்டமின் டி, இப்போ வந்து ப்ரோட்டீன் வேணுமானா எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் விட்டமின் வேணுமானா சில மினரல்ஸ்லாம் சாப்பிட்ணும். இப்போ எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் பார்த்துட்டு நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம். நீங்கள் வந்து சென்னை தாண்டி Tier 2 Tier 3 போனாலே அவங்க வீட்டில் நம்ம டெய்லி சாப்பிட்றது வந்து ஒரு வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் லக்ஸரியாக இருக்கும். வந்து நம்ம டெய்லி வந்து சிக்கன் சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு ஸ்மோக்டு சிக்கன் அந்த மாதிரி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் Tier 2 Tier 3 சிட்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லக்ஸரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த காலத்தில் வந்து தீபாவளியில் தான் இட்லி கறி குழம்பு சாப்பிட்றது வந்து இப்போ மாறி போச்சு. டெய்லியும் நீங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்லாம். இப்போ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நெஸ்ட்லே வந்து ஒரு கம்பெனி, FMCG கம்பெனி வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோ காஸ்ட் வேல்யூ நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து Tier 2 Tier 3 சிட்டியில் NGO மூலியமாகவும் அதுக்கப்புறம் ஒரு சுயது குழுக்கள் SHG மூலியமாக விற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. இப்போ வந்து அவங்க வந்து ரீட்டைலில் போய் விற்கிறோம்னா காஸ்ட் அதிகம், டிஸ்ட்ரிபியூட்டர் பர்சன்டேஜ். ஸோ அவங்க காஸ்ட்டையும் கம்மி பண்ணுறாங்க, அதே மாதிரி கன்சியூமர் காஸ்ட்டும் கம்மி பண்ணுறாங்க. இதுதான் கிரியேட்டிங் ஷேர்டு வேல்யூ. இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றது. ஏன்னா ஃப்ரீயாகவும் கொடுக்க வேண்டாம், எக்ஸாக்ட்லி அவங்களும் ஒரு ஆண்டர்பிரனராக. எக்ஸாக்ட்லி. என்ன நான் எப்பவுமே இது சொல்லுவேன், நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து சஸ்டைனபிளாக ஆக்கணும். உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் சஸ்டைனபிலிட்டி வரும். ப்ராஃபிட்டே நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஆனால் ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் வந்து நான் எல்லாமே ஃப்ரீயாக தரேன்னா அது சஸ்டைனபிளாக இருக்காதுன்றது என்னுடைய கான்செப்ட். அந்த மாதிரி இந்த கிரியேட்டிங்
ஷேர்ட் வேல்யூன்றது ஒரு புது கான்செப்ட் வந்து நிறைய இம்பேக்டை வந்து எஸ்பெஷலி பிஸ்னஸ் மூலிமா க்ரியேட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. கரெக்டு, நல்ல விஷயந்தான். அதாவது ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒருத்தரோட கம்பெனியோட வேல்யூ, அந்த கம்பெனியோட ப்ரைஸு காஸ்ட்டு, அவங்களோட எவ்வளோ பெரிய நெட்ஒர்த்துன்னு வரும்போது இது வந்து அவங்களோட நெட்ஒர்க்கையும் பெருசாக்கும், மக்கள் மனசுலையும் இடம் பிடிக்கலாம். கரெக்டு. இப்போ இந்த கமெண்ட்ஸ் நிறைய வந்துருக்குல்ல, கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னன்றது. பாலாஜி மாரியப்பன் 2782 அப்படிங்கிறவர் டாபிக்ஸ் அபவுட் சிஸ்டம் கிரியேஷன் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. ரியலி அது வந்து ஒரு பெரிய விஷயம். டாபிக்ஸ் அபவுட் சிஸ்டம் கிரியேஷனுங்கிறது நான் எப்போயுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான். யூ டோன்ட் ஹாவ் டு பில்ட் அ பிஸ்னஸ், பில்ட் அ சிஸ்டம் தட் வில் ரன் த பிஸ்னஸ். ஸோ அந்த சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒரு எபிசோடில் பேசுவோம். அவருக்காக, பாலாஜி மாரியப்பனுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். பொதுவாக சிஸ்டம் கிரியேஷனாக என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் இந்த வேலை ஒரு கஸ்டமர் உள்ள நுழைஞ்சதுலேருந்து ஆரம்பித்து ஒரு வெளியில் போகிற வரைக்கும் என்னென்ன செயல்கள் எப்படி செய்யணுங்கிறத பேப்பரில் வச்சுருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் உங்களுடைய எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறையும் எப்படி செயல்படுதுங்கிறத சொல்கிறது தான் சிஸ்டம் கிரியேஷன். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஒருத்தர் போட்டிருக்காரு, எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து டிஷர்ட்ஸ்லாம் விற்கிறேன், டிசைன்ஸ் டிஷர்ட்ஸ்லாம். எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணால் டிஷர்ட்டோட எக்ஸ்போர்ட் காஸ்ட்டே அதிகமாக இருக்குது, எப்படி கன்சியூமர் வாங்குவோம்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா, இது வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணுறதை விட டிஜிட்டலில் வரும்போது அதோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் நட்சத்திரா பற்றி பேசுனீங்க. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து போர்ட்டர் யூஸ் பண்ணுறவங்க, இங்கே வந்து நீங்கள் டன்சோ யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டிவ் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது, ஊரில்.com ஒன்று இருக்குது. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்நாக்ஸை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, சப்ளை செயின் காஸ்ட்டை, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. அதனால் வந்து இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நிறைய வெப்சைட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட், நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை சர்ச் பண்ணிங்களா, அதில் நீங்கள் பண்ணலாம். இல்லை, இப்போ அதான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒருத்தருக்கு பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்டே கூட சேர்ந்து கூட பண்ணலாம். ஆமாம், அடுத்தது ஆர்கே மூர்த்தி 7870 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாவ் சூப்பர் மிஸ்டர் ஹேமா அண்ட் மிஸ்டர் சுரேகா ஃபார் யுவர் ஃபினிஷிங் டிப்ஸ். தட் இஸ் லாஸ்ட் எபிசோட் நோஷன் ஆப்ஸ், திஸ் எபிசோட் லீட் அஹெட் ஆப்ஸ், வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின், கீப் இட் அப் சார். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஸ் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றோம். அந்த மாதிரி ஆப்ஸில் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆனால் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆப் நான் சொல்கிறேன், கூகுள் கேலண்டர். உங்களுக்கு மொபைல் வாங்கும்போது கூகுளை இன்ஸ்டால் பண்ணி இமெயிலில் லாகின் பண்ண உடனே கூகுள் கேலண்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கூகுள் கேலண்டரை அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை மிகச்சரியாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப் வந்து எவ்வளோக்கு தானே ஒரு டைரி எழுதுறது, நம்ம ஒரு டைரி எழுதுனோம்னா ஃபிசிக்கலாக டைரி எழுதுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, பத்திரமா இருக்கும். ஆனால் நீங்கள் தேடி பார்க்கணுன்னா எத்தனாம் தேதி என்ன நடந்ததுன்னு தேடி பார்க்கணுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏன்னா அப்புறம் தேடிட்டே வரணும், அது மார்ச் மாதமாக இருக்குமோ இதுன்னா. இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுறீங்க, இப்போ வந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் அரட்டை ஷூட்டு அப்படின்னு நான் போட்டு வச்சுட்டேன்னா, இப்போ என்னோடய கூகுள் கேலண்டரில் அது இருக்குது, போட்டு வச்சுட்டேன்னா எத்தனை நாள் எந்தெந்த மாதம் எத்தனாம் தேதியில் ஷூட் நடந்துச்சுன்னு லிஸ்ட் பண்ணிடும். நம்ம டைப் பண்ணுற விதத்தை கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும். அன்றாட நிகழ்வுகளை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் தொழிலதிபருக்கும் சொல்கிறது தான், கூகுள் கேலண்டரை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து திருப்பூர்லேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது குட் டு கோ தமிழ் அப்படின்னு பேர் எழுதலை. சார், திருப்பூரில் பின்னலாடை பற்றி பேசுங்க, நான் பின்னலாடையிலேருந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. இது வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ன்றது, பின்னலாடைன்றது ரெடிமேட் கார்மெண்ட்ஸு. இது வந்துன்றது இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முன்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, ட்ரெஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. இப்போ வந்து அது வந்து ஏதாவது அக்கேஷனுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க. இப்போ ரெகுலர் அப்பேரல் வேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடிமேட் தான் போகிறாங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ரெடிமேட் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே ரொம்ப பெருசு. அப்போது நீங்கள் உள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு யூனிக்னஸ்ஸை எதனா பண்ண முடியுமான்னு கேட்கணும். உங்கள் ரெடிமேட் ஆர்டரில் வந்து எதாவது டிசைன் பேஸில் நீங்கள் வேல்யூ ப்ரொபோஷன் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். நீங்களே மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. உங்ககிட்ட வந்து யூனிக்கான டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த டிசைனை வச்சு நீங்கள் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து டிசைனை கொடுத்து நான் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம் ஆகும். அப்போ என்ன பண்ணால், இனோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டி
இருக்கிற ஒரு ஆட்களை பிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து டிசைனர்னா நீங்களே பண்ணலாம், இல்லை வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கிற ஆட்களை பிடிச்சி யூனிக்கான டிசைன். இப்போல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போடுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க. இல்லைனா வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி போனோம்னா கேபிட்டல் ரொம்ப அதிகமாகும். அது வந்து உங்களுக்கு பெருசாக லாபகரமாக இருக்காது. ஜாப் ஒர்க்காக கொடுத்து வாங்குறது பெட்டர் ஐடியா. எக்ஸாக்ட்லி. ஒரு புக்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஹேம். வந்து த அபண்டன்ஸ் ஹேபிட் அப்படின்னு ஒரு புக்கு. அது வந்து அமெண்டா டெர்ரி ஹேம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல புக்கு. அது ஆக்சுவலாக அதோட அட்டைப்படமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காஃபி கப்பு, அதோட அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபியூவல் மீட்டர் மாதிரி போய் அப்படியே ஃபுல்லில் போய் காட்டுற மாதிரி. அபண்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா தமிழில் மிகுதின்னு சொல்லுவாங்க. அளப்பரியங்கிறது தான் சரியான வார்த்தை. அளப்பரியனா அளப்பதற்கு அரிய, அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது அபண்டன்ஸு. அப்போ அபண்டன்ஸுங்கிறது ஒரு மனநிலை. இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஃபாலிங்காகவே எல்லாத்தையுமே நினைக்கிறது, என்ன கடவுள்கிட்ட வேண்டுறதா இருக்கட்டும், நன்றி உணர்வாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அபண்டன்ஸ் இல்லாததுனால தான் மனிதர்கள் நிறைய தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே பற்றாக்குறை மனநிலை இருக்கக்கூடாது. இந்த கார் தானே வச்சுருக்கோம், இதை விட பெரிய கார் வச்சுருக்கலாமே நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. இந்த வீடு தானே இருக்குது, பெரிய வீடு இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இவ்வளோ தானே இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாவ், இதுவே நமக்கு கிடச்சிருக்கிறது பெரிய விஷயம் நினைக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பெருசாக நீங்கள் யோசிப்பீங்க. இதை விட பெருசாக ஆசைப்படுவது வேறு, இதை நினைத்து கவலைப்படுவது வேறு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த பற்றாக்குறை மனநிலை என்ன உருவாக்கிடுதுன்னா உங்களுக்கு நன்றி உணர்வை குறைக்குது. எதிலுமே நன்றியோடு இருக்க மாட்டோம். இதுவே கிடச்சிருக்கே நம்ம நினைக்க மாட்டோம். ஐயோ இது என்னது இவ்வளோ மோசமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறான நிலைக்கு போவோம். அப்போ என்ன செய்கிறாங்க, நன்றி உணர்வு அதிகப்படுத்திகிட்டே போங்க, அது உங்களுக்கு அபண்டன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. மன்னிச்சு பழகுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் அபண்டன்ஸ் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பொருளை நான் எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ண போகிறேன், எப்படி அழகாக நான் மேலாண்மை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அபண்டன்ஸ் அடையலாங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. யாருக்குன்னா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. தனி மனிதர்களுக்குமே நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய புத்தகம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. த அபண்டன்ஸ் ஹேபிட் பை அமெண்டா டெர்ரி ஹேம். நான் ஒரு புக்கு சொல்கிறேன், அது படமாகவே வந்துருச்சு, த ஒயிட் டைகர்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நம்ம வந்து ஏன் இதை சொல்கிறோன்னா, இது வந்து எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. நம்ம வந்து எல்லா ஸ்டார்ட் அப் பீப்புளும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோர் டீமில் இருக்கிற நெக்ஸ்ட்டில் சிஎக்ஸ்எல்லும் சரி, எல்லாமே எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூசஸ் இருக்கும். இந்த ஒயிட் டைகர்ன்றது ஒரு சாதாரண ஒரு வீட்டு மெய்டு, ஒரு பையன், ஒரு வேலைக்கார பையன் வந்து அதுவும் ரொம்ப லோ அடிமட்டத்திலேருந்து வந்தவர் வந்து, கிராஸ் ரூட்லேருந்து வந்தவர் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகிறாரு. அது இங்கிலீஷ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பற்றி கற்றுக்கணும், அவங்க ஓனரோட இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ டைகர்னால் நம்ம வேறு இருக்கணும். ஒயிட் டைகரோட யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அவர் வந்து அது பண்ணுறாரு. இந்த படத்தை பாருங்கள். அதாவது எப்பவுமே வந்து பிஸ்னஸ் பற்றியும் சரி, மோட்டிவேஷன் வந்து ஒன்லி நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்கிலேருந்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து அதுலேருந்து கூட நம்ம நிறைய ஸ்டோரிஸ். நான் அந்த ராக்கெட் சிங்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை நான் வந்து பிஸ்னஸ் சேல்ஸ்மேனுக்கு சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒயிட் டைகர்ன்ற படம், இது நெட்ஃப்ளிக்ஸ் இதில் படமாகவும் வந்திருக்கு. அது நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரைம் வீடியோவில் இருக்குது. நீங்கள் படமாகவும் பார்க்கலாம், இல்லை புக்காக படிச்சின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் ரொம்ப நல்லா போச்சு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களை வந்து பார்க்க கேட்க அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.